தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். உருவாக்கப்படும் இடம் என்ற தலைப்பில் ஏசாயா 56 அதிகாரம் 7 பின்பகுதியை பார்ப்போம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். வீடு என்பது தங்கும் இடம். தேவன் தங்கும் இடம் ஆலயம். ஆதலால் ஆலயம் ஒரு ஜெப வீடு. நாம் ரட்சிக்கப்பட்டவுடன் இந்த தேவாதி தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராய் இருப்பதினாலும் நம்முடைய சரீரமே அவர் தங்குகின்ற ஆலயம் என்று அவர் சொல்லி இருப்பதினாலும் இதுவும் தேவன் தங்குகின்ற ஆலயமாக இருக்கின்றது. ஆலயமாகிய ஜெப வீடானாலும் சரி, சரீரமாகிய ஆலயமானாலும் சரி, இந்த இரண்டு இடங்களுமே நாம் தேவனை சந்திக்கின்ற இடங்களாக இருக்கின்றது. இவற்றை சுலபமாக புரிந்து கொள்ள நான் இவ்வாறு சொல்லுகிறேன். விசுவாசிகள் ஏக சிந்தையோடு கூடுகின்ற சபை என்ற ஜெப வீடும், நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் தேவன் தங்கி இருக்கும் மனதின் அறையாகிய ஜெப வீடும், இந்த இரண்டிலும் தேவன் தங்கி இருப்பதற்கு அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் இரண்டு. தேவனை சந்திக்கின்ற இந்த இடத்திலே நாம் முதலாவது கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது நாம் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது நம் மனதிற்கு வருகின்ற கேள்வி, நாம் எதை கொடுப்பது, நாம் எதை பெற்றுக்கொள்வது என்று. வேதத்தின் அடிப்படையில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய காரியங்களில் முதலாவது நம்முடைய இருதயத்திலே முழு இடத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து இந்த தேவாதி தேவனுடைய மகா மேன்மைகளையும் அவருடைய மகத்துவங்களையும் நாமங்களையும் நாம் அறிந்து புரிந்து அவருடைய சமூகத்திற்கு செல்லும் பொழுது துதி பலிகளை அவருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அசைவும் அவருடைய கிருபையினால் மாத்திரமே நடக்கின்றது என்பதை உணர்ந்து நன்றி பலிகளை அவருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து நம்முடைய குறைவுகளை அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் சம்பூரணமான தேவனாய் இருப்பதினால் நம்முடைய குறைவுகளையும் பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அதை நிறைவாக்கி நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய குறைவுகளை கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு நிறைவை பெற்றுக்கொள்ள வைக்கின்றார். தன்னுடைய வார்த்தைகளில் உள்ள வெளிச்சத்தை காட்டி நம்மை உருவாக்குபவரிடம் இருந்து அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நீங்காத அவருடைய பிரசன்னத்தில் நம்மோடு எப்பொழுதும் தொடர்பில் இருக்க விரும்பும் இந்த தேவனுடைய இணைப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியங்கள்: குறைவை கொடுத்து நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும், உருவாக்குபவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தின் இணைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தங்கி இருந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறதினால் இந்த சபை என்ற ஜெப வீட்டிலும் நம்முடைய மனதின் அறை என்ற ஜெப வீட்டிலும் எப்பொழுதுமே இந்த கொடுத்தலும் இந்த பெற்றுக்கொள்ளுதலும் ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த தேவாதி தேவன் மகிழ்ச்சியோடு உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே அவர் அமர்ந்திருக்க முடியும். இவ்வாறு ஒரு ஜெப வீட்டை கட்டி எழுப்ப கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.